So given a 3-digit number, find whether it's a Armstrong number. ஒரு நம்பர் கொடுத்தா அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். whether it is a Armstrong number. ஒரு நம்பர் கொடுத்தோம்னா ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இருந்தா எஸ், அந்த நம்பர் ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லைன்னா நோ. இப்ப ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன? Armstrong number of a 3-digit number of a 3-digit is a number such that sum of cubes of its digits, sum of cubes of its digits. Digits na enna sonna, இதுல வந்து 3 ஒரு digits, 5 ஒரு digits, 1 ஒரு digits. So sum of cubes of its digits, sum naale addition, sum na addition. Okay, cubes na, cube na power. ஒரு digit எடுத்தா 3 எடுத்தா 3 power 3, 7 எடுத்தா 3 எடுத்தா 371 னா 3 power 3 plus 7 power 3 plus 1 power 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கியூப் பண்ணி ஆட் பண்ணி ஒரிஜினல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சோ அப்ப என்னது ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா என்ன? ஒரு 3-digit நம்பருக்கு sum of cubes of a digit is equal to the number itself. அது சம் பண்ணா அதே நம்பர் வந்துச்சுன்னா then it is a Armstrong number. Armstrong நம்பர்னா எஸ் ரிட்டர்ன் பண்ணு இல்லனா நோ ரிட்டர்ன் பண்ணு. இதுவே ஒரு 4-digit நம்பரா இருக்குன்னு வெச்சுக்கோ. For example 3714 ஆ இருக்குன்னு வெச்சீங்க. இதுல எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் அத்தனை பவர் பண்ணனும் நம்ம. சோ அப்ப இது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா 3 பவர் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 பவர் 4 plus 7 பவர் 4 plus 1 பவர் 4 plus 4 பவர் 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது வந்து ஒரிஜினல் நம்பர் என்ன 3714, அது வந்துச்சுன்னா then it is a Armstrong number. இதே 5 digitsனா பவர் 5 போடணும். ஓகே, இப்போ நம்ம இந்த நம்பரை கொடுத்தா நம்ம இத கண்டுபிடிக்கணும். ஒரு ஒரு டிஜிட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு பவர் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அப்ப ஒரிஜினல் நம்பர் வருதான்னு பார்க்கணும். ஒரிஜினல் நம்பர் வந்துச்சுன்னா எஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லனா நோ ரிட்டர்ன் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ லாஜிக் என்ன? சிம்பிள். ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்குன்னு தெரியணும். அப்ப டிஜிட்ஸை கவுண்ட் பண்ணணும். count the number of digits, right? அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? just each digit extract பண்ணணும். அது நம்ம sum of digit extract பண்ணுவோம்ல, மாடுலோ 10 போட்டா நமக்கு அந்த digit வரும். எல்லா டிஜிட்டையும் extract பண்ணணும். extractனா எடுக்கிறது. extract, TRACT, extract பண்ணணும். extract பண்ணணும். extract பண்ணி ஒரு டிஜிட் வந்துருச்சு, கரெக்ட்டா? digit 1. digit 1 ஒரு சம் கூட ஆட் பண்ணனும். என்னது ஆட் பண்ணனும்? சம் பிளஸ் டிஜிட் பவர், இது கவுண்ட் டிஜிட்ஸ் வந்து நம்ம சிடி ன்னு வெச்சுப்போம், கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ். அப்ப அந்த டிஜிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது பவர் அந்த சிடி பண்ணனும். அப்புறம் அடுத்த டிஜிட் எடுக்கணும். அடுத்த டிஜிட் எடுத்து பவர் சிடி பண்ணனும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணனும்? ஒரு வேரியபிள்ல ஆட் பண்ணிட்டே வரணும். அப்ப நமக்கு இது வந்துருமா? ஃபைனலா அந்த வேல்யூவும் ஒரிஜினல் வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணணும். ஓகே, சோ அதுதான் நம்ம லாஜிக். சோ லெட்ஸ் ட்ரை டு கோட். சோ ஃபர்ஸ்ட் வாட் we have know is, so let's அந்த ஒரிஜினல் நம்பரை நம்ம சேஃப்டிக்கு ஒரு இதுல சேவ் பண்ணிப்போம், ரைட்? ஏன்னா நம்ம என்ன டிவைட் பண்ணிட்டே போனா அது ஒரிஜினல் நம்பர் நமக்கு தொலைஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? we have to find the how many digits. so count digits அப்படின ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரிஜினல் இந்த நம்பரை பாஸ் பண்ணோம்னா எத்தனை டிஜிட்ஸ் நமக்கு சொல்லிடும், ரைட்? இப்போ நம்ம ஒரு ஒரு டிஜிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், கரெக்ட்? சோ அப்ப அது எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன? நம்ம யூசுவலா சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் பண்ணோம்ல, அதே ஃபார்முலா தான், ரைட்? இப்போ டிஜிட்டை வந்து டிஜிட் என்னவா இருக்கும்? n மாடுலோ 10, அதுதான் நமக்கு வந்து டிஜிட்ஸ், கரெக்ட்டா? நம்ம இங்க கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம், டிஜிட்டை வந்து இங்க கூட டிக்ளேர் பண்ணிக்கலாம், int digit. ஓகே, இப்போ ஒரு டிஜிட் வந்துருச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணனும்? அத நம்ம சம் கூட ஆட் பண்ணனும். இன்னொரு இது சம் கமா சம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப சம் கூட ஆட் பண்ணனும். சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ்
டிஜிட் பவர் அந்த சீரி பண்ணணும். கரெக்டா? அதுக்கு என்ன அப்படின்னா பவருக்கு நம்ம மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் டிஜிட் கமா எத்தனை டிஜிட் இருக்கு? அந்த கவுண்ட் டிஜிட்ஸ் இருக்கு. பவர் பண்ணிக்கலாம். கரெக்டா? இது என்ன ஆகும்? திருப்பி நம்ம யூசுவலா என்ன பண்றோம்? இதுல 377 எடுத்துக்கிட்டா 1 எடுப்போம். ஃபர்ஸ்டே கவுண்ட் டிஜிட் பண்ணிட்டோம். எத்தனை டிஜிட் இருக்கு? 3 இருக்கு. அப்ப சிடில 3 இருக்கும். அப்ப 1 எடுக்கிறோம். 1 பவர் 3 பண்ணி ஏதாவது சம்மோட ஆட் பண்றோம். சம் இன்ஸ்டா 0. அப்புறம் என்ன பண்றோம்? ஓகே, இதுல நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது ஒன்ஸ் ஒரு டிஜிட் எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்தது n டிவைட் ஈக்குவல் டு 10. அந்த டிஜிட்டை வெளியே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்தாச்சு. அடுத்த வரும்போது என்ன டிஜிட் வரும்? 7 வரும். கரெக்ட். ஸோ ஆட் பண்றது 7 பவர் 3. அப்புறம் n டிவைட் பை 10 போட்டுனா இது போயிடும். அடுத்து 3 வரும். பிளஸ் 3 பவர் 3. கரெக்ட். எல்லாம் ஆட் ஆயிடுச்சா? ஆட் ஆனதுக்கு வெளியே வரும்போது நமக்கு சம் இருக்குமா? ரைட். நம்ம இப்ப என்ன செக் பண்ணணும்? அந்த வேல்யூ சம் வந்து உன்னுடைய ஒரிஜினல் வேல்யூக்கு சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். சேமா இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் எஸ். நீங்க கரெக்டா எப்படி ரிட்டர்ன் பண்றாங்க? அவுட்புட் எப்படி பாத்துக்கோங்க. y கேபிட்டல் இருக்கு. சப்போஸ் சேமா இல்ல அப்படின்னா இங்க கண்ட்ரோல் வருதுனாலே சேமா இல்லன்னு அர்த்தம். ஏன்னா சேமா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணி வெளியே போயிடும் ஃபங்க்ஷன் விட்டு. அதனால இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் நோ பண்ணிடணும். கரெக்ட். சிம்பிள். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? ஜஸ்ட் கவுண்ட் டிஜிட் ஃபங்க்ஷனை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது என்ன? ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு இன்டிஜர் எடுத்துக்குது. அந்த இன்டிஜர்ல எத்தனை டிஜிட்னு கவுண்ட் பண்ணுது. ஓகேவா? சோ அதுக்கு எப்படி எழுதலாம்? நம்ம ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறோம்னா அதுவும் ஸ்டாட்டிக்கா இருக்கணும். இந்த ஸ்டாட்டிக்லாம் என்ன நம்ம பார்ப்போம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுது. கவுண்ட் அண்டர்ஸ்கோர் டிஜிட்ஸ். அது ஒரு இன்டிஜர் எடுத்துக்குது. இந்த வேரியபிள் என்ன வேணா இருக்கலாம், ரெண்டு வேற வேற. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணனும்னாலே நம்ம ஒரு கவுண்டர் வச்சுக்கணும். நம்ம சேம் லாஜிக் தான். ஒரு வாட்டியும் 10 ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்? ஒரு டிஜிட்டா கம்மியாயிட்டே வரும். கரெக்ட்டா? அப்ப நம்ம கவுண்டர் ஒரு வாட்டியும் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம். while n not equal to 0. அப்ப என்ன பண்றேன்னா ஒரு வாட்டியும் நான் கவுண்டரை இன்கிரிமெண்ட் பண்றேன். n டிவைட் a வாது a டிவைட் ஈக்குவல் டு 10. சோ இது என்ன? இது லாஜிக். ஒரு வாட்டி 10 ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு டிஜிட்டா குறைஞ்சிட்டே வரும். ரைட். நான் ஒரு வாட்டி என்ன பண்றேன்? லூப்ல கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரேன். 3 டிஜிட் இருக்குன்னா இந்த லூப் 3 வாட்டி ஓடும். 3 வாட்டி ஓடும்போது நான் கவுண்டர் 3 வாட்டி இன்கிரிமெண்ட் ஆகும். அப்ப கவுண்ட் வெளியே 3 இருக்குமா? அந்த கவுண்டரை ரிட்டர்ன் பண்றேன். ரைட். I think the code looks good. Let's compile and run. So 1120 test cases passed. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணனா, இந்த math.powerல வந்து அது டபுள் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால கம்பைலேஷன் எரர் கொடுத்துச்சு. நான் அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைட். this is the one change I did. சோ இதுல mathன்றது ஜாவால இருக்கிற ஏற்கனவே இருக்கிற லைப்ரரி. அந்த லைப்ரரியில இருக்கிற ஃபங்க்ஷன் தான் பவ். சோ இது மாதிரி எக்ஸிஸ்டிங் லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வேலையை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து புதுசா ஃபங்க்ஷன் எதுவும் அவசியம் கிடையாது. சோ இது என்ன பண்ணுது? ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பவர், செகண்ட் ஆர்குமெண்ட் அதை வந்து அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்மளாவே எழுதலாம். ரைட். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளாவே ஓன் ஃபங்க்ஷனா அடிச்சுக்கலாம் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு. பவர் என்னது? சிம்பிள். இப்ப 2 பவர் 3னா 2 அது கூட 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். சோ பவர்ல என்ன வருது? வேரியபிள். பவர்ல வந்து இந்த b வேரியபிள் இருக்கு. சோ லூப்ல அது 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஏவை அது கூடயே மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கலாம்.
இனிஷியலா ஒரு 1 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் திருப்பி மல்டிப்ளை பண்ணிட்டே இருந்தேன்னா இப்போ 2 ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் p வேல்யூ 1 கரெக்டா, அப்புறம் 1 into 2 a வேல்யூ 2 1 into 2 2, அப்புறம் இதுதான் p வேல்யூ, அப்புறம் 2 into 2 4 4 into 2 8. அப்ப அது கூட மல்டிப்ளை பண்றோம். எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்றோம்? b எத்தனை இருக்குதோ அத்தனை தடவை. இப்போ 3 தடவை மல்டிப்ளை ஆகும். திருப்பி வரும்போது p ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை நம்மளாவே எழுதிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஆம்ஸ்ட்ராங் நம்பர் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எத்தனை டிஜிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு டிஜிட்டா எடுத்து ரைட் ஒரு டிஜிட்டா எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? பெர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணா ஒரு டிஜிட் வந்துடும். அது கூட நம்ம என்ன பண்றோம்? அந்த டிஜிட் கூட டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் என்னவோ அதை பவர் பண்றோம். இப்போ இதுல 3 டிஜிட் தான் இருக்கு. அப்ப 3 பவர் 3 அதை காமனா ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப 3 எடுத்துட்டோமா, அடுத்து என்ன பண்ணோம்? 5 எடுக்கணும். அதனால டிவைட் பை 10 போட்டோம்னா நமக்கு 3 போயிடும், 15 இருக்கும். அப்புறம் 15 திருப்பி 5 எடுக்கிறோம். இப்ப 5 பவர் 3 அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லா பண்ணும்போது சம்ல என்ன வந்துடும்? நமக்கு 3 பவர் 3 பிளஸ் 5 பவர் 3 பிளஸ் 1 பவர் 3 வந்துடும். அது ஒரிஜினலுக்கு ஈக்குவலா இருந்தா எஸ் ரிட்டர்ன் பண்றோம், இல்லைன்னா நோ ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான்.